ஸ்வீட்டிஸ் டபுள் ஹெலிக்ஸோட 12th எபிசோட் இல்லைன்னா கடைசி எபிசோட பார்க்க போகிறோம். கடைசியா நம்ம என்ன பார்த்தோம்? ஈசன் தூக்கத்துல செஞ்சனோட பெயரை சொல்லிட்டு இருந்தா அதை கேட்குற லூஃபங்குக்கு அவ்வளோ பயமா இருந்துச்சு. அப்புறமா பார்த்தா ஈசன் வீட்டில் இருந்து நம்ம ஷூலோங் கிட்ட வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. அடுத்த மாதம் கல்யாணம் இருக்கும், பாரிஸில் தான் இருக்கும். இப்போ பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவும் நர்வஸாக இருக்கு. அதுவும் ஈச்சை வந்து அவளை தூக்கிட்டு போகுவோன்னு ரொம்பவும் பயமா இருக்கா அப்படின்னு எல்லாம் கலாச்சு பேசிட்டு இருக்கா. அதை கேட்குற ஈச்சனும் ஆமாம்மா கண்டிப்பா இதே மாதிரி போச்சுன்னா தூக்கிட்டு தான் வரணும்னு சொல்லுது. இவங்க பேசிட்டு இருந்தது எல்லாமே அங்க லூஃபங்க கேட்டுட்டு தான் இருந்தா. கோமடியா தான் சொல்லுது, ஆனா கூட அவனுக்கு எப்படி இருக்கும்? கால் கட் பண்ணதும் ஒரு சைக்கோ வைப்ல கேக்குறா, நிஜமாலுமே நீ அவளோட மேரேஜ நிறுத்த போறியான்னு? ஏன் இவ்வளோ சைலண்டா வந்த? அதெல்லாம் சும்மா சொன்னேன், காமெடி ஜோக்குக்கு சொன்னேன்னு அப்படின்னு ரொம்பவும் கேஷுவலா தான் ஈச்சன் சொல்லுது. அது உனக்கு ஃபன்னியா தெரியுதான்னு லுஃபங் ரொம்பவும் கோவத்துல கத்துது. ஈச்சனுக்கா எதுவும் புரியலை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இப்படி சும்மா சொல்லல, அதே மாதிரி தான் சொன்னேன். ஆமா உனக்கு என்ன ஆச்சுன்னு போய் தொட பார்த்தா வேலைக்கு ரொம்பவும் கில்ட்டா எதுவும் இல்லை, நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி போகுது. ஈச்சனுக்கா எதுவும் புரியல, ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கா. ஆஃபீஸில் போனால் நம்ம அசிஸ்டன்ட் சொல்லுது, லுஃபனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்க முடியாது இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்புறம் பார்த்தா அங்கே ஒர்க்கர்ஸை பேசிட்டு இருக்கிறத கேட்குது. கொஞ்ச நாளாகவே லுஃபன் மீட்டிங்கில் கவனிக்கலை, என்னமோ லவ் விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கடி ஆஃபீஸில் வர பையன் கூட ரூம் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தா அது நான் என் கண்ணாலேயே பார்த்தேன்னுலாம் சொல்லுது. இதை ஈச்சனும் கேட்க தான் செய்யுது. அப்புறம் பார்த்தா வீட்டில் லுஃபங் ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஈச்சன் சாப்பிட்டு இருக்கான். நான் நாளைக்கு ஒர்க்குக்கு வரமாட்டேன்னு சொல்லும்போது, ஏன் இல்லை நீ ரொம்பவும் பிஸியாக இருக்கியே, நாங்கள் வந்து எதுவும் செய்யறதுக்கும் இல்லை, எதுக்கு கம்பெனி பணம் வேஸ்ட் ஆக்கிட்டுன்னு சொல்லும்போது யோசிக்க கூட இல்லை, சிரிச்சுட்டே சொல்கிறா, என்னோட டெஸ்க்கு கிளியர் பண்ணுறதுக்கு நான் ஆஃபீஸில் யார்கிட்டயாச்சும் சொல்லிடலாம், நாளைக்கே சொல்லிடலான்னு. அதெல்லாம் வேணாம் நான் சொல்லி இது ஏதோ சொல்ல வருது, அதை சொல்ல முடிக்க கூட அனுமதிக்கலை. ரொம்ப சீக்கிரமா பண்றேன், நாளைக்கே அதை பண்ணிடுறேன்னு அப்படின்னா உனக்கு வேலைக்கு போகலான்னு சொல்லுது. இல்லை நான் அப்படியெல்லாம் சொல்லலை, நீ ஒர்க்கு பண்ணு, நான் எங்கேயோ போறேன்னு சொல்லி தொடங்குது. ஆனா போறேன்னெல்லாம் வாக்கு கேட்டதும் அப்படியே கோவம் வளர்ந்து உனக்கு எங்க போகணும்னு அவ்வளோ கோவமா கேக்குது. ஒரு நிமிஷம் ஈச்சன்னே பயந்து போறா. அப்பதான் லூஃபங்குக்கே புரியுது தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு. அப்படியே காமாகி என்னை மன்னிச்சிடு, நீ சாப்பிடு, நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி அங்கேருந்து போறா. ரொம்பவும் வித்தியாசமா நடந்துக்கிறானே, அதனால ஈச்சம் பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு பையன் கூட ரூம் எடுத்திருக்குன்னு கூட தெரிஞ்சிருக்கே, அதனால ரொம்ப அப்செட்டா இருக்கா. லூஃபங்கோட துவைக்க வேண்டிய ட்ரெஸ் எடுத்துட்டு வரும்போது அதுல இருந்து ஒரு ரூம் கார்டை கீழே விழுது. இன்னொரு பையன் கூட லுஃபங் ரூம் எடுத்ததை நான் கண்ணாலே பார்த்தேன்னு ஒர்க்கர்ஸ் சொன்னதுதான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஆனா எதுவும் கேட்கல, லுஃபங்குக்கு தலைய ட்ரை பண்ணி விடுது. அப்ப சொல்றா, ஷூலானோட மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் அதுக்கு முன்னாடியே போகணும்னு ரொம்பவும் ஹாப்பியா எக்ஸைட்டடா சொல்லுது. நீ எந்த மூஞ்சி வச்சுட்டு அங்க போவ, உனக்கு எம்பாரஸா இல்லைன்னு லுஃபங் கேக்குது. ஈசனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன் நீ அப்படி சொன்னேன்னு கேட்டா, என்ன எப்படி சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ற, நீ அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுது. எங்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு உனக்கு தெரியும் தானே, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான்னு இதுவும் சொல்லும்போது நக்கெல்லாம் சிரிச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸா? நான் நம்புவேன், ஆனால் மற்றவங்க நம்புமா? ஈசன் அங்கே உட்காந்து, லுஃபங் உனக்கு இப்போ எல்லாம் என்ன ஆச்சு? எனக்கு என்ன ஆகுறதுக்கு, நான் நல்லா தான் இருக்கேன், எப்போதுமே நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் பார்த்தா தெரியலை. அப்புறம் என்னமோ யோசிச்சு ஈசன்கிட்ட ரொம்பவும் சோகமாக சொல்கிறா, உனக்கு அவகிட்ட போகாமல் இருக்கலாமே. அதுக்கப்புறமா அவங்கிட்ட எந்த காண்டாக்டும் வேணாம்னு சொல்லி ஈச்சனோட கையை பிடிக்குது. அதுவும் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கா. ஈச்சனுக்கு வலிக்குது, விட சொன்னா கூட விடல, ஒரு மாதிரி இருக்கா, ரொம்ப டிஸ்டர்ப்டா. ஈச்சனை கை விடுவிக்கும் போது ஏகேன் ரொம்ப சோகமா தப்பு பண்றதா உணர்ற மாதிரி, என்ன மன்னிச்சிடு, உனக்கு என்னதான் ஆச்சுன்னு ஈச்சன், எனக்கு எதுவும் இல்லை, நல்லாதான் இருக்கா, கொஞ்சம் பிஸியா இருக்கு அதனாலதான்னு சொல்லி எழுந்து போகும்போது, பிஸியா இருக்கியா? அப்போ கூட இன்னொருத்தவங்க கூட ரூம் எல்லாம் எடுக்கிறதுக்கு உனக்கு டைம் இருக்கான்னு சொல்லி அந்த ரூம் கடை காட்டும் போது லுஃபங் ஒரு மாதிரி பார்க்குது. யாரு கூட? அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்த பையன் கூட. நிஜமாலுமே ரூம் புக் பண்ணியா? சரி ஒன்று பண்ணலாம், இனிமே நீ உனக்கு பிடிச்ச யாரு கூட வேணாலும் ரூம் புக் பண்ணலாம்,
லோன்லியா ஃபீல் ஆகுதா? லவ்வர கூட கண்டுபிடிச்சுக்கோ. மேரேஜ் பண்ணணுமா? அத கூட பண்ணிக்கோ. எத வேணா பண்ணிக்கோன்னு சொல்லி போக போகும் பிடிச்சிருச்சு. அப்படின்னா மேரேஜ் கூட பண்ணிக்கோ. உனக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு புது லவ்வர கூட கண்டுபிடிச்சா உனக்கு பரவாயில்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னமும் நீ என்னை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படலையா? அப்படின்னு ஒரு கைண்ட் ஆஃப் அழுதுட்டே பித்த பிடிச்ச மாதிரி கேட்டுட்டு இருக்கா. திரும்பவும் தான் பண்ணது தப்புன்னு தெரியுது. எகெயின் சோறு கேட்குறா. நான் இனிமே அது பண்ண மாட்டேன்னு சொல்றா. ஆனா ஈசன் அவன் ஒரு பொட்டியை எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கும்போது நீ அவளைதான் பார்க்க போறியான்னு லூஃபன் கேக்குது. ஆமான்னு சொல்லும். நான் அதை சம்மதிக்க மாட்டேங்கிறா. நீ யாரு கூட ரூம் புக் பண்ணது என்ன கேட்டுட்டா அப்படின்னு சொல்லி அந்த ரூம் கார்டை அவன் மேலேயே தூக்கி வீசுறா. பொட்டி எடுத்து போக பார்க்கும்போது லுஃபன் பிடிச்சி வச்சுக்குது. அவர் ஒரு டாக்டர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்னு சொல்லும் போதுதான் ஈசன் அடங்குறா. ரூம் புக் பண்ணி டாக்டரை பார்க்க போனேன் அதுவும் நம்மளை காமிக்குது. முதல்ல ஈசன் தன்னை விட்டு போயிடுமோன்னு லுஃபனுக்கு ரொம்பவும் பயம் இருந்துச்சு. ஈசன் செஞ்சனோட பேரை தூக்கத்தில் கூட சொல்லும்போது ரொம்பவும் பயந்தானே. அதுக்கப்புறம் தான் இருக்கும் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தா. எனக்கு அவன் என்னை விட்டு போகுமோன்னு ரொம்பவும் பயமா இருக்கு. அவனோட அம்மா அவன்கிட்ட என் கூட பிரேக்கப் பண்ண சொல்லும்போது அவன் பண்ணிட்டா. இப்போ தம்பி என்னை விட்டு வர சொல்லும்போது அப்பவும் போயிட்டா. அவனோட எக்ஸ் ஒய்ஃப் என்னை விட்டு போக சொல்லும்போது அப்பவும் கூட போயிட்டா. யாரு சொன்னாலும் அவன் போறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு நாள் அவன் என்னை விட்டு போகுமோ திரும்பி வராம இருக்குமோன்னு அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் சொல்றது நீ ஹாஸ்பிட்டல்ல வா டாக்டரை பாருன்னு. அப்ப அவன் சொல்றா அது ரொம்பவும் கோவமா இல்ல அது முடியாது எனக்கு சிக்கா இருக்க கூடாதுன்னு கத்துறா. லுஃபனுக்கு பேசிக்கா என்ன பிரச்சனைனா அவனுக்கு என்ன பெருசா லவ் எதுவும் கிடைச்சது இல்லை. ஏதாச்சும் தன் லைஃப்ல வேணும்னு உறுதியா நினைக்கிறேன்னா அது ஈசன் மட்டும்தான். சொத்து பணம் அப்படி எதுவும் இல்லை. ஈசன் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது ஈசன் தன்னை விட்டு நிறைய வாட்டி போயிட்டா. இன்னமும் அவனை இழந்துடுமோன்னு ரொம்பவும் பயம் இருக்கு. அப்புறம் அவனோட சுச்சுவேஷன் சொல்லணும்னா ஆங்கிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா புரியும். அவங்களுக்கே தெரியும் கோவப்படக்கூடாது அது சரியில்லை. ரொம்பவும் பிடிச்சவங்க கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு நினைப்பா. ரொம்பவும் ட்ரை பண்ணவும் செய்யும். ஆனா அந்த டைம்ல மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதை நினைச்சா கூட முடியாது. நம்மளுக்கு பிடிச்ச பர்சனுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுதோ அதை விட அந்த பர்சன் தான் ஹர்ட் ஆவா. அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். அவங்களோட உள்ளே ஒரு பெரிய பேட்டில் நடந்துட்டு இருக்கும். மோஸ்ட்லி அவங்களே வெறுத்துட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் லூஃபங்குக்கு. அவனுக்கு ஈசன் அவ்வளோ பிடிக்கும். ஆனாலும் கோவப்பட்டு கூட ஈசனை இன்னமும் ஹர்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறா. ஆனா அவனால முடியல பண்ணி போறா. அதனாலே அவன் ரொம்பவும் உள்ள கஷ்டப்படுறா. இப்ப ஈசன் கிட்ட சொல்லுது அந்த டாக்டரை லுஃபங் அக்கா தான் இன்ட்ரோ பண்ணி வச்சா. பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆவே அவனுக்கு இமோஷன்ஸ் எப்ப எல்லாம் அன்ஸ்டேபிள் ஆகுதோ அந்த டாக்டர் கிட்ட தான் போயிட்டு இருக்கா. லுஃபங்குக்கு பைப்போலார் டிசார்டர் இருக்கு. அதனாலே ஹாஸ்பிட்டல்ல போக தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவன் தான் கேட்கல. ரொம்பவும் பயமா இருக்குன்னு சொல்றா. என்ன கேட்டா அது எப்படி எனக்கு மூட் டிசார்டர் இருக்கலாம். எனக்கு ஒன்று ரொம்பவும் பிடிக்கும். எனக்கு பயமா இருக்கு. எனக்கு சிக்கா இருக்குன்னா உனக்கு என்கிட்ட இருக்கிற லவ் போகுமோன்னு பயமா இருக்கு. எனக்கு இருக்கிற இந்த நோயால் எனக்கு ஒன்று பிடிக்கும்னு நீ நினைக்கியோன்னு எனக்கு பயமா இருக்கு. அது நிஜமா இல்லைன்னு நினைப்பியோன்னு அப்படியெல்லாம் பயமா இருக்குன்னு சொல்லும்போது அதுவும் பாவம் அவ்வளோ உள்ளே வச்சுட்டு இருந்தா அவ்வளோ அழுதுட்டு சொல்றா. நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு எனக்கு தெரியாதா? அது ஃபேக்கா இல்லைன்னு ஈசன் சொல்லுது. குழந்தை மாதிரி கேட்குறா நிஜமான்னு. ஆமா நீதான் சொல்லும்போது அவ்வளோ ரிலீஃபா இருக்கு. அப்படியே ஈசனை ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிப்பா. அந்த கட்டி பூடியே ஒரு 1000 விஷயத்த சொல்லும். லுஃபங்க தூங்க வச்சு அவனோட ஃபோன்ல இருந்து அந்த டாக்டரோட நம்பர் எடுத்து டாக்டர் கிட்ட பார்க்க முடியுமான்னு கால் பண்ணி கேக்குது. அப்புறமா பார்த்தா லுஃபங் தூங்கி எழுந்துக்குது. பக்கத்துல பார்த்தா ஈசன் இல்ல. ரொம்பவும் பயந்து போறா. ரொம்பவும் பதறி போய் ஓடி வந்து பார்த்தா அங்க ஹால்ல தான் ஈசன் சிரிச்சுட்டே ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கா. அவனை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷமா ரிலீஃபா வந்து கட்டி பிடிக்கிறா. அப்படி பண்ணுதுன்னு ஈசனுக்கும் புரியுது. சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு. சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகி வா. அசிஸ்டண்ட் வரும். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்கு அப்படின்னு ரொம்ப சாஃப்டா சொல்லும்போது அப்ப நீ ஏன் கூட வர மாட்டியா? ஆமா வர முடியாது. கிளீனிங் சர்வீஸ்ல இருந்து ஆளுங்க வரா. அப்ப நான் இங்க இருக்கணும்ல. அப்படியே சாடா கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறா. தலையில தடவி கொடுத்துட்டு கவலைப்படாத. அது இல்லை எனக்கு கவலையா இருக்குன்னா என்னோட பாஸ்போர்ட்டு அண்ட் ஐடி அங்க ட்ராயல்ல இருக்கு. அதை எடுத்துட்டு போ. மீட்டிங்கை மட்டும் பாரு. அப்புறமா டாக்டரை பத்தி அப்புறமா பேசிக்கலான்னு அவ்வளவும் பொறுப்பா சின்ன குழந்தைங்க கிட்ட சொல்ற மாதிரி ஈசன் எடுத்து சொல்றா. இருந்தா கூட
லுஃபங்குக்கா போக மனசே இல்லை. ஒரு குட்டி கிஸ்ஸை கூட கொடுக்குது. ஆனால் லுஃபங்கு போகவே மனசில்ல. அதனாலே கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அப்படியே தடவி கொடுத்துட்டே ரொம்ப சோகமாக நிற்கிறா ஈச்சன். அப்புறம் பார்த்தா லுஃபங்கா கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம அசிஸ்டண்ட் வந்திருக்கு. போக விருப்பம் இல்லாத பிள்ளைய லுஃபங் ஈச்சன் கூட வந்துட்டு இருக்கா. நல்லா வேலை பண்ணு, இது ஒவ்வொருத்தைங்க செய்யாதேன்னு சொல்லிகிட்டே வரா. ஈச்சனே கோட்டும் போட்டு கொடுக்குது. சின்ன பிள்ளைங்க அலம்பிடிக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. அவ்வளோ ஸ்வீட்டா ஈச்சனை அனுப்பி வைக்குது. ஆனால் லுஃபங்குக்கா ஈச்சனை விட்டு போக துளி கூட விருப்பம் இல்லை. காரில் ஏறியும் அப்படியே பார்த்துட்டு தான் போகுது. அவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்த ஈச்சனோட ஃபேஸ் அப்படியே மாறுது லுஃபங் அங்கேருந்து போனதும். அப்புறம் ஈச்சன் டாக்டரை பார்க்க போகுது. அப்போ லுஃபங்கை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது இப்படி இன்னொருத்தருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அதை பேஷண்ட்ஸோட ப்ரைவசி வயலேஷன் தானேன்னு ஈச்சன் கேட்குது. ஃபேமிலி மெம்பர் கிட்ட கொடுத்தா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஈச்சனை அதை எடுத்து பார்க்குது. அப்போ தான் டாக்டர் சொல்லுது, லுஃபங் புது கம்பெனி அவனாவே ஸ்டார்ட் பண்ணினியே 5 இயர்ஸோ 6 இயர்ஸ் முன்னாடி. அப்போதுலேருந்தே டாக்டருக்கு லுஃபங்க தெரியும். லுஃபங் தூங்காமல் கொள்ளாமல் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பா. அப்போவே டாக்டருக்கு புரிஞ்சுது லுஃபங்குக்கு மைல்டா பைப்போலார் டிஸார்டர் இருந்தது. ஈச்சன் மென்ஷன் ஆகிற வரைக்கும் அது மேனேஜபிளாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம், அதாவது ஈச்சனை பார்த்ததுக்கப்புறம், ஷின்சன்லேக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் ரொம்பவும் சிவியராக தான் ஆச்சு. ஈச்சனை பற்றி டாக்டருக்கு ரொம்பவும் முன்னாடியே தெரியும். அதனால தான் ஈச்சனோட லவ்வரா அன்னைக்கு அங்கே வந்தா. ஈச்சன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, லுஃபங்கோட ஹார்ட்டை வச்சிருக்கிற பர்சன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது ஈச்சன் கேட்குது, அப்படின்னா நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டியான்னு. நீ இங்கே என்ன பார்க்க வந்திருக்கான்னா நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்ணலைன்னு தான் அர்த்தம்னு டாக்டரும் சொல்லுது. எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு ஈச்சன் கேட்குது. உனக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். லுஃபங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியே தான் ஆகணும்னு டாக்டர். அந்த கஃபே வெளியில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சிரிச்சிட்டு போடுறது ஈச்சன் பார்க்குறா. நேராக சென்சனுக்கு கால் போட்டு எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், லுஃபங்குக்கு சின்ன பிரச்சனைன்னு சொல்லுது. இங்கே லுஃபங் மீட்டிங்கில் தான் இருக்கா. அந்த டைம் ஈச்சன் கேட்குது எப்படி போகுதுன்னு. நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுவோம். அவ்வளோ நேரமாக ரெஸ்ட்லெஸ் ஆயிருந்தா லுஃபங்குக்கு கொஞ்சமாக சமாதானம் கிடைக்கிது. அப்புறம் லுஃபங் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஈச்சன் பொட்டி எல்லாம் பேக் பண்ணிட்டு நிற்கிறா. என் கூட வான்னு கூட்டிகிட்டு போகுது ஒரு வீட்டுக்கு. நான் இவ்வளோ நாளாக சேமித்து வச்ச பணமும் அப்புறம் சென்சன்கிட்ட இருந்தும் கொஞ்சம் வாங்கி இந்த வீடை நானே வாங்கிட்டேன்னு சொல்லுது. அது என்னோட ஹவுஸ்ன்னு சொல்லுது. என்னது உன்னோட ஹவுஸா? ஆமாம் லுஃபங், நம்மளுக்கு 10 வருஷமாக தெரியும். ரொம்ப நாளாகவே நம்ம சிக்கிட்டு இருக்கு. உன்னை பார்க்க இப்போ உன்னை மாதிரியும் இல்லை, என்னை பார்க்க இப்போ என்ன மாதிரியும் இல்லை. இதுதான் எனக்கு வேணும். இனிமே நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இருக்கலாம் அப்படின்னு கண்ணு கலங்கிட்டு தான் சொல்லுது. இதை எப்படி லுஃபங்கால ஏற்றுக்க முடியும்? ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. நீ என்ன சொல்ற? நீ சொல்ற ஒரு வார்த்தை கூட எனக்கு புரியலை. உன்னை அன்ஹாப்பி ஆக்குற மாதிரி நான் ஏதாச்சும் செஞ்சுட்டியா? இல்லை ஏன் நோயாலையா? உனக்கு ஒரு சிக்காக இருக்கிற பர்சன் கூட இருக்க பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது ஈச்சனோட கண்ணெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அப்படியே அழுகையாக வந்தால் கூட உனக்கு நோயா இருக்குன்னா ஏன் ஹாஸ்பிட்டலில் போகக்கூடாது? இப்படி இருக்கிற உங்க கூட இருக்க எனக்கு எப்படி தைரியம் இருக்கும்? எனக்கு என்ன 2 வழி தான் இருக்கு. ஒன்றுனா நம்ம இனிமே பார்க்கவே கூடாது, இல்லைன்னா நான் உன் கையாலேயே சாகணும். எப்படி லுஃபங்கால ஈச்சனை சாக விட முடியும்? பாவம் அழுதுகிட்டே சொல்கிறா. அப்படின்னா நம்ம இனி பார்க்கவே வேணான்னு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசலை, அப்படியே போகுது. ஈச்சனுக்கு ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்கு. கண்ணை கலங்கியே நிற்கிறா. நைட்டு தூக்கம் கூட வரல. காலையில் அங்கே லாங்கும் சின்ன சின்ன வருது. ஆனால் எப்படி லுஃபங்க்கு அவ்வளோ சடனாக நோய் வாய்ப்பட்டுச்சு? அதனாலயா நீ புது வீட்டையும் வாங்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது அவனோட நோய்க்கு ரொம்பவும் பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் இருக்கணும். அதனால தான் நான் இந்த வீடை வாங்கிட்டேன். எனக்கு ஒரு ஃபேவர் வேணும், அதனால தான் உங்களை இங்கே கூப்பிட்டேன். அவனுக்கு நோய் வாய்ப்பட்டு இருக்கு, ஆனால் ஹாஸ்பிட்டலில் போக மறுக்குது. அவனை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆகுது ஹாஸ்பிட்டலில் விடணும். அதுக்கு எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும்னு சொல்லும்போது லாங்க சொல்லுது லுஃபங் வெளியில் தான் இருக்கான்னு அப்படின்னு சொல்லி விலகுது. நேராக டோருக்கு முன்னாடியே லுஃபங் உட்காந்துட்டு இருக்கா. அதுவும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. பையன் அப்படியே உட்காந்துட்டா. எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் அப்படியே உட்காந்துட்டு இருப்பா. அதுவும் ஈச்சன் கொடை எடுத்துகிட்டு வரா. அழுதுகிட்டே சொல்கிறா, என்னை மன்னிச்சுட்டு ஈச்சன், நான் உன்னோட வயசை உடச்சிட்டேன்னு. அந்த ஷார்ப்பான துண்டு கையில் இருந்தால் எப்படி இருக்கும்? ரத்தம் சொட்டு சொட்டாக வந்துட்டு இருக்கு. லுஃபங், நம்ம ஹாஸ்பிட்டலில் போகலாம் ஓகேவான்னு கேட்டா. எனக்கு நோய் எதுவும் இல்லைன்னு அழுதுகிட்டே சொல்கிறா. நானும் உன் கூட வரேன் சரியான்னு கேட்டா. எனக்கு எபிசோடு வரும்போது நீ அதை பார்க்க வேணாம்,
இந்த பைப்போலார் டிஸார்டரில் நம்மளே இல்லாமல் இருக்கிற அந்த ஃபேஸை தான் எபிசோடுன்னு சொல்லுது. அதாவது நம்ம நார்மலில் இருந்து ரொம்பவும் ஹைப்பராக இருப்பான், அது கொஞ்சம் அதிக நாளைக்கே நீடிக்கும். அந்த டைமை தான் இந்த எபிசோடுன்னு சொல்கிறோம். எது நடந்தாலும் நான் உன் கூட இருப்பேன்னு இதான் சொல்லும்போது, என் நோய் சரிப்படுத்த முடியாதுன்னா என்னை விட்டு போவியான்னு கேட்குது. போக மாட்டா, ஆனால் நீ ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா கண்டிப்பாக போவேன். முன்னாடி ஈசன் அந்த பீஸை எடுக்க போகும்போது இன்னமும் இருக்குமாதா ஈசன் பிடிச்சிட்டு இருந்தா, இப்போதான் அதை விடுது. எனக்கு எபிசோடு வந்து நான் உன்னை ஹர்ட் பண்ண என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதிகமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ஈசன் சொல்லுது. 2 பேருமே அழுதுட்டு தான் இருக்கா, எஸ்பெஷலி லூஃபன். அப்பா கூட க்யூர் ஆகலைன்னா என்ன பண்ணுவோன்னு லூஃபன் கேட்குது. அப்படின்னா நானும் உன் கூடவே கிரேசி ஆகுவேன்னு சொல்லி ஈசன் அவனோட கொடைய அப்படியே பறக்க விடுது. அப்புறமா லூஃபங்க கிஸ் பண்ணுது. இதை பார்த்துட்டே தான் சென்சனும் லாங்கும் இருக்கா. அவங்களும் ரொம்பவும் சோகமாக தான் இருக்கா. அப்புறம் பார்த்தா ஈசன் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கா. பைப்போலார் டிஸார்டரை ஜெனரலாக சொல்லணும்னா பிரெயினில் இமோஷ்னல் சுவிட்ச் நடக்கும்போது சின்னதாக கிளிச்சு வரும், அவ்வளோதான். இன்டர்நெட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்து பயப்பட வேணாம். இந்த கண்டிஷன் கம்ப்ளீட்டாக மேனேஜபிள் தான்னு தான் சொல்லுது. அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஈசன் கேட்கும்போது, ஜஸ்ட் என் கூட கோஆப்ரேட் பண்ணால் மட்டும் போதுன்னு டாக்டர். இப்போ லூஃபங் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அங்கே அவனோட அக்கா வருது. வந்து பார்த்தா அங்கே ஈசனும் சென்சனும் ஒன்றா இருக்கிறா. உள்ளே போகலை, அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்கா. லூஃபங்க இங்கே விட்டு ஈசன் போவா. அதனாலேயே ரொம்ப சோகமாக இருக்கா லூஃபங். சிரிச்சுட்டே சமாதானப்படுத்துறதுக்காக ஆப்பிள் கூட ஃபீட் பண்ண பார்க்குது. ஆனால் அவனுக்கு வேணாங்கிறா. கையை பிடிக்கும்போது நிஜமாலுமே எனக்கு போகணுமா வாங்குறா. அப்போ கொஞ்சம் கூட இருக்குமா கையை பிடிச்சி, எனக்கு சரியாச்சுன்னா நீ என்னை விட்டு போகவே மாட்டேன்ல. ஆமான்னு தலையாடுது. உனக்கு என் கூடயே நிற்கலாமே அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்கிறா. லூஃபங்க பார்க்கும்போது நிஜமாலுமே சின்ன குழந்தைய பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அது முடியாது, டாக்டர் அனுமதிக்க மாட்டான்னு சொல்லும்போது ரொம்பவும் சோகமாக நிற்கிறா. ஈசன் லூஃபங்க அணைச்சிக்குது. அப்போ லூஃபங்கோட காலில் அப்படியே கட்டி பிடிப்பா. அந்த புடியில் இருக்கு அவனுக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணுதுன்னு. சின்னதாக நெத்தியில் ஒரு கிஸ்ஸை கொடுத்து நான் இருப்பேங்கிற மாதிரி கையிலையும் பிடிச்சி அப்படியே ஈசன் போகிறா. போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு தான் போகிறா. லூஃபங்க பார்க்கணுமே, கண்ணெல்லாம் கலங்கி அப்படி இருக்கா. ஈசன் வெளியில் வரும்போது அங்கே லூஃபங்கோட அக்காவை பார்க்குறா. அப்படியே தலை குனிஞ்சு ஒரு எட்டு கூட பார்க்காம போகிறா. அக்காவுக்கும் புரியுது. அப்புறம் அவங்க பேசிட்டு இருக்கா. அக்கா அவனுக்கு சிகரெட்டை கொடுக்குது. ஆனால் வேணாம் ஈசன், லவ்வை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் 2 பேருமே யங்காக இருக்கிறனாலையும் ரெக்லஸாக இந்த உலகத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறான்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பாரு, நீங்கள் 30s இருக்கா. ஆனால் இப்போ கூட லவ்வாலே மென்டல் இல்னஸ் வந்திருக்கு. அவள் நிஜமாவே என்னமோன்னு தான்னு அக்கா சொல்லும்போது அவள் கண்டிப்பாக பெட்டர் ஆகும்னு ஈசன் சொல்லுது. எனக்கு அந்த கம்பெனி தந்துடு லூஃபங்க, நான் உன் கையில் தரேன்னு அக்கா சொல்லுது. அப்புறம் ஈச்சங்கிட்ட லூஃபங்க பார்க்குறதுக்கு நன்றி சொல்கிறா. அதெல்லாம் தேவையில்லை, நானும் அவனோட ஃபேமிலி தானே ஈச்சன். அக்காவுக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தா லூஃபங் அங்கே ஈச்சனை பார்க்காமலே தான் இருக்கிறா. அவனால் அது முடியலை. நெர்ஸை சாப்பாடு அப்புறம் மருந்தெல்லாம் கொண்டு வரும்போது எனக்கு ஈச்சனை பார்க்கணுன்னு சொல்லி அவ்வளோ கதறா. ரொம்பவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அதனால் ஈச்சனை பார்க்காம இருக்க முடியவே இல்லை. அதை வெளியிலேருந்து ஈச்சனும் டாக்டரும் பார்த்துட்டு தான் இருக்கா. லூஃபங்க இப்படி பார்க்க ஈச்சனால் முடியலை. உள்ளே போக பார்க்குது, ஆனால் டாக்டரை விடலை. இப்படி மட்டும்தான் அவனை க்யூர் பண்ண முடியும். அதனாலே ஈச்சன் ரொம்பவும் கஷ்டமாக பார்த்துட்டு இருக்கான். பாவ லூஃபங் ரொம்பவும் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னென்னமோ பண்ணுறா. அங்கே இருக்கிறவங்களாலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அப்புறமா பார்த்தா வெளியில் வீல் சேரில் ரொம்பவும் சோகமாக அவங்களோட ரிங்கை பார்த்துட்டு இருக்கான். ஈச்சனுக்கு கிட்ட வரணும்னு இருக்கு. 2 ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்கவும் செய்கிறா. ஆனாலும் கூட அவனே கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறா. டாக்டர் லூஃபங் கூடவே தான் இருக்கா. அப்புறம் பார்த்தா ரூமில் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. ஈச்சனை வந்து பார்த்துட்டு இருக்கா. ஆனால் லூஃபங் பார்க்கும்போது அவன் பார்க்காத மாதிரி நின்றுட்டு இருக்கா. ஈச்சனை பார்க்காம லூஃபங்குக்கு கஷ்டமாக இருக்குது. லூஃபங்க இப்படி பார்க்குறதுக்கு ஈச்சனுக்கு கஷ்டமாக இருக்குது. நாட்கள் போகுது. முன்னாடி மாதிரி சத்தம் போடாமல் லூஃபங் மருந்தையும் சாப்பாட்டையும் சாப்பிட்றா. அது அவங்களும் பார்த்துட்டு தான் இருக்கா. லூஃபங் பெட்டராகி வரான்னு ஈச்சனுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் லூஃபங்கோட கண்டிஷனை பற்றி தினமும் டாக்டர்கிட்ட வந்து பேசிட்டு தான் இருக்கா. எப்படி போகுது, எப்படி இருக்குதுன்னு அவளும் டிஸ்கஸ் பண்ணுவான்.
லூஃபங்குக்கு குட் மெமரிஸ் இருக்கணும்னு சொல்லியே ஈச்சன் அவனுக்குன்னு ஒரு வீடை வாங்கினானே. அந்த வீட்டில் இருக்க ஈச்சன் லூஃபங்க ரொம்பவும் பெட்டராக இருக்கு. அதனாலே இன்னைக்கு தான் லூஃபங்க கூட்டு போகணும். அதனாலேயே ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட்டு பார்த்துட்டு இருக்கான். நிறைய ட்ரெஸ்ஸு போட்டு போட்டு பார்க்குது. அப்புறம் ஒரு ஒயிட்டு முன்னாடி லூஃபங் கூட இதையே போட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. அதையே போட்டுட்டு போறா. இங்கே லூஃபங் அங்கே வெளியில தான் கண்ணை பூட்டிட்டு உட்காந்துருக்கானோ இல்லை தூங்கிட்டு இருக்கானோ என்னமோ பண்ணிட்டு இருக்கா. அங்கே வர ஈச்சன் அப்படியே போய் நெத்தியில கிஸ் பண்ணுது. அப்போதான் லூஃபங் மெல்லமாக கண்ணை திறந்து பார்க்குது. கனவு காண்ற மாதிரி இருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்கா. அங்கே உட்காந்து லூஃபங் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகாதா வந்தேன்னு சொல்லுது. முன்னாடி மாதிரி ஈச்சனை பார்க்கும்போது ரொம்பவும் சிரிக்கலை, எதுவும் பண்ணலை, சும்மா ஓகேன்னு தலையை மட்டும் தான் அசைக்குது. இங்கே பாரில் பார்த்தா நம்ம லாங்கு நோட்ஸில் ஸ்டிக்கி நோட் ஒட்டிகிட்டு இருக்கா. அதுவும் அவனோடது கூட இல்லை, சென்சன் படிச்சுட்டு இருக்கா. பாவம் பையன் ரொம்பவும் விருப்பப்பட்டு பக்கத்தில் உட்காந்து ஒட்டிட்டு இருக்கா. அதை பார்க்குற லாங்கோட ஃப்ரெண்டு அப்பப்பா பாரில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு போசனை நான் காண்றேன்னு அப்படியே அந்த ஸ்டிக்கி நோட்டை வாயில் விட்டுச்சு. வாயை மூடிட்டு இருக்குன்னு லாங்கு என்னம்மா கியூட்டாக இருக்கான் பாரு. அவனுக்கு ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்காக கிராட் ஸ்கூலில் போகணுன்னு சொல்லுது. ஆஹா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கான்னு ஃப்ரெண்டு சொல்லும்போது பின்ன இல்லாமல் அப்படின்னு சொல்லி கிட்டக்க போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. ஆட போப்பான்னு சொல்லி ஃப்ரெண்டு எழுந்து போகுது. நம்மளாங்க முதல் தடவை பார்க்குற மாதிரி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கா. ஆனால் இதை எதையும் நம்ம செஞ்சு செய்யட்டே பண்ணலை, ரொம்ப சின்சியராக உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. இங்கே நான் ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். எபிசோடு முடியலை, கொஞ்சம் கூட இருக்குது, ஒரு 50 மினிட்ஸ் கூட இருக்குது. இன்னமும் சொன்னால் ரொம்ப லெங்க்த்தாக போகும்.